ஓம் சக்தி. சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்திகளே, எங்கள் ஊர்லேங்க எங்கள் சொந்த ஊர் நத்தக்காடு, ஈரோடு மாவட்டம். இப்போ வந்துங்க அது திருப்பூர் மாவட்டம், காங்கேயம் வட்டத்தில் இருக்குதுங்க. நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே மன்றம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். ஆனால் சொந்த இடம் கிடையாது, எல்லாம் ஒட்டு தின்னதான். ஏன்னா கதை இப்படி போகுது. தினைக்குமே 1987 88ஆம் ஆண்டில் 1100 இருமுடி இலவச இருமுடி போட்டு எங்கள் ஊர்லேருந்து தான் கூட்டிகிட்டு வந்தோம். கிராமத்துலேருந்து முதல்ல 1100 இருமுடி போட்டு கூட்டிகிட்டு வந்த நிகழ்ச்சி எங்கள் ஊரில் தான் நடந்தது. சக்தியில் அப்போல்லாம் மருவத்தூரில் இலவச இருமுடி ஆரம்பிக்காத காலம், ரெக்கார்ட் பிரேக் பண்ணோம். அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவெல்லாம் செஞ்சுட்டு சொந்தமாக இடம் இல்லாமல் இருக்குது. அம்மாட்ட கேட்டு சொந்தமாக ஒரு இடம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அம்மாட்ட போய் கேட்டேன் பாத பூஜையில். அம்மா சொன்னாங்க, இவர் எனக்கு சொத்து வாங்கி வைக்க வந்துட்டார், போடா போய் இவட வேலை பாடுறேன் அப்படின்னாங்க. சரி, அம்மாவுக்கு விருப்பம் இல்லையாடுறதுக்கு நான் விட்டுட்டேன். அதுக்கு பின்னால் சக்தியில் ஒரு 15 வருஷம் கழிச்சு சின்ன பசங்களாம் மன்றத்துக்கு வந்து சேர்ந்த பசங்களாம் இப்போ வாலிபர்கள் ஆகிட்டாங்க. அவங்களாம் என்ன பண்ணாங்க, நம்ம செல்வகுமார், தேவேந்திரன் 2 பசங்க, அண்ணா மன்றத்துக்கு இடம் வாங்கணும் அண்ணா அப்படின்னு. டேய், 5 வருஷத்துக்கு மேலேயே நான் கேட்டு அம்மாட்ட வாங்கி கட்டிக்கிட்டேன், அது முடிஞ்சது. இப்போ நீங்கள் எல்லாம் இந்த தலைக்கட்டுக்கு தலை தூக்கியிருக்கிறீங்க, நீங்கள் போய் கேளுங்கடா. அம்மா சொன்னால் வாங்கலாம், உத்தரவு போட்டாங்கன்னா செய்யலாம், போய் கேளுங்கடா அப்படின்னு. அதான் மாதிரி அவங்க 2 பேரும் போனாங்க. போய் அம்மாட்ட கேட்டாங்க, அம்மா மன்றத்துக்கு சொந்தமாக ஒரு இடம் வாங்குறதுக்கு அம்மா உத்தரவு விடுங்கம்மா அப்படின்னு. அம்மா சொன்னாங்க, டேய் முதல்ல உங்கள் ஊரில் குண்டு வெடிக்காமல் இருக்குதான்னு பார்த்துக்கோ. குண்டு வெடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அவனை போய் கேளு, சொல்லுவேன், செய்யுங்க போங்க அப்படின்னு அம்மா சொல்லி விட்டாங்களா. அவங்க 2 பேர் வந்து சொன்னாங்க என்கிட்ட, என்னடா வம்பா இருக்குது, புல்லாறு வெடிக்க போய் குரங்கான கதையை ஆகிப்போச்சு அப்படின்னு. சரி, குண்டு வெடிக்கும்னு சொன்னால் குண்டு வந்து நெருப்பு சக்தி, தீ. அதைய கட்டுப்படுத்தணும்னு அணைக்கணும்னா நீர்னால தான் முடியும். அது அப்போ வந்து வெய்ய காலங்க, மே மாதம். அதனால் நம்ம ஊரில் தண்ணீர் பந்தல் ஆரம்பித்து செய்யலாம். ஒரு 48 நாளைக்கு ஒரு மண்டலம் கடை வீதியில் தண்ணீர் பந்தல் அமைச்சு நம்ம நடத்தலாம் அப்படி சொல்லி நாங்கள் முடிவுக்கு வந்து அதே மாதிரி செஞ்சோம். சக்தியில் பலதரப்பட்ட மக்களும் அதுக்கு உதவி செஞ்சாங்க. சம்மந்தமே இல்லாமல் யாரோ கொண்டு வந்து பால் கொடுப்பாங்க, தயிர் கொடுப்பாங்க, மோர் கொடுப்பாங்க, எல்லாமே கொடுப்பாங்க. ஆக 48 நாளும் குறைவு இல்லாமல் நடந்தது. சந்தைக்கு எதிர்த்த மாதிரியே அதை அமைச்சு செஞ்சோம். இந்த செல்வகுமாரோடைய வீடு வந்துங்க சந்தைக்கு ஏற்ற மாதிரியே இயற்கையாகவே அமைஞ்சிருந்தது. 48 நாள் நல்லமில் செஞ்சு முடித்தோம். அம்மா சொன்ன மாதிரி அந்த குண்டு வெடிக்கிற நிகழ்ச்சியெல்லாம் எதுவுமே எங்கள் ஊரில் நடக்கலைங்க. காரணம் அதான், அதுக்கு உண்டான பரிகாரத்தையும் அம்மா சொல்லிட்டாங்களே, அவன் கேளு, அவன் சொல்லுவான், செய் சரியாக போகும். அதே மாதிரி நாங்கள் தண்ணீர் பந்தல் நடத்தங்காட்டி ஒரு மண்டலம் அது எந்த வித அசம்பாதம் நடக்காமல் இது வரைக்கும் நல்ல முறையில் தான் போயிட்டுருக்கு. சக்திகளே, ஓம் சக்தி.